இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கியோசாக் நைட் ஷிஃப்ட்ன்ற கேம் தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். கூடவே நம்ம செங்கிமிங்கி வந்திருக்காரு. செங்கிமிங்கி பேசுங்க. கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வந்து நம்ம கியோசாக் நைட் ஷிஃப்ட் அந்த கேம் தான் விளாண்டு வந்திருக்கோம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் 4லேருந்து வந்திருக்காரு செங்கிமிங்கி. ஸோ இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இது ஒரு ஹாரர் நைட் ஷிஃப்ட் கேமு. ஸ்டோரி மூட் இருக்குது, என்லெஸ் மூட் இருக்குது, ரிலாக்ஸ் மூட் இருக்குது. நம்ம ஸ்டோரி மூண்டே விளாடுவோம், ஏன்னா அதான் கொஞ்சம் ஹாரராக இருக்கும்னு சொன்னானுங்க. ஓகே, டே 1 உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து கூட ஆள்லாம் வருவாங்க, இவங்களுக்கு நம்ம விற்கணும். ஸோ இதெல்லாம் ஓப்பன் ஆள் வந்துட்டாங்க. யார் அது? பெல்லு மட்டும் அடிக்குது. இங்கிட்டு போய் திறக்கணுமா? ஃபோன் வருதா? ஓகே, ஆன்சர் எப்படி? ஹலோ ஹலோ, யார் பேசுகிறீங்க? டக்குன்னு சொல்லுங்கள். ஹேய் கிட், யாராமே? இட்ஸ் மைக்கேல், யுவர் பாஸ். நான் தான் உன் பாஸ்ன்றான். நான் உன்னை வாண்டட் பண்ணி தான் வேலைக்கு சேர்த்துருக்கேன். இது உன்னையோட ஃபஸ்ட்டு நாள், குட் லக் அப்படின்றான். சரி, நீ நல்லா பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். சரி, நல்லா பண்ணு வேலையை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் யாரும் ஸ்ட்ரேஞ்சர் வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வேலை முடிஞ்சோடனே கரெக்டாக வீட்டுக்கு கிளம்பி இருந்துக்கிறான். சரி, நான் இதை திரும்பவும் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் நீ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு செவரில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஹெல்ப் வேணும்னா ஏதாவது ரெசிபியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். குக் புக்கில் அந்த டேபிளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எல்லாமே ஸ்டோரேஜ் ரூமில் இருக்குங்கிறான். ஸோ அப்புறம் 12 மணிக்கு கடையை பூட்டிருன்னு சொல்கிறான். ஓகே, இதுதான் ஸ்டோரேஜ் ரூமு. ஸோ இதெல்லாம் தான் இருக்கும் கைஸ். ஸோ இப்போ எவ்வளோ வரலான்னு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு எழுதுவானுங்க. யார் பண்ணணும்? யாரு? இன்னும் நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறான். நீங்கள் புது வேலைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஐ கேட் ஹாட் டாக் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஹாட் டாக் எப்படி பண்ணுறது? ரெசிபி புக்கு டேபிளில் இருக்குது. பார்ப்போம். ஹாட் டாக் ஃபஸ்ட்டு ஹாட் டாக் பர்கர். ஹாட் டாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கட்டி எடுத்துகிட்டு அந்த ஹாட் டாக் பேப்பரை கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு க்ரில்லில் வைக்கணும். அது க்ரில்லில் என்னன்னு எனக்கு சரியாக தெரில கைஸ். ஸோ அதில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா தோசை கல் கிடையாது, வேறு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு அந்த ப்ரெட்டுக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு அவங்க எதுவும் கெச்சப் கேட்டாங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ ஹாட் டாக் ரெடியா? ஓகே ஓகே, ரெசிபியை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹாட் டாக்கு நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும். அங்கே இருக்குது ஹாட் டாக், பியர், சோடா, இட்டிங்ஸ், கெச்சப், ஸ்வாகு, சீஸ் பேக்கு, மஸ்டர்டு, ஹாட் டாக் பன். இந்த ஹாட் டாக் பன் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுக்கணும். ஹாட் டாக் பன் இருக்குது. ஹாட் டாக் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இங்கெல்லாம் இருக்குது. இதான் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இங்கே இருக்குது கைஸ். சாசேஜ் அது பேர். டக்குன்னு எடுக்கணும். டக்குன்னு இந்த அக்காவுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த அக்கா நம்மளை போல என்னடா அது கீழே போயிட்டுருக்கு. ஓகே, கட்டி எடுத்து அதை ரெண்டாக குழந்தை. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துட்டு இதில் வைக்கணுமா, கொஞ்சம் வெந்தோடனே டக்குன்னு போய் எடுத்துருவோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இப்போ இது ராவாக தான் இருக்குது, நம்ம கொஞ்சம் நம்ம செஞ்சு நீங்கள் என்ன பேசாமல் இருக்கீங்க, பேசுங்க ப்ளீஸ். எல்லாத்துக்கும் பார்த்து கைஸ் முதல்ல இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, உள்ளே வச்சாச்சு, போய் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஓகே, உங்கள் ஆர்டர் வந்துருச்சு, நான் எடுத்துக்கணும். தேங்க்யூ யூ ஸோ மச், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி அந்த டேஸ்ட்டெல்லாம் அவங்க மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கான மணி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மணி ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் மணிலாம் வருவோம். ஸோ இந்த கேமோட ஒன்லைன் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நைட் ஷிஃப்ட் வேலையில் இருக்கும்போது ஒரு சைக்கோ வந்து இந்த ஊருக்கு வந்துடுவான்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு பர்கர் வித் சீஸ் வந்து உங்களோட ஆர்டர் வந்துச்சு. ஓ, ஆர் யூ லைஃப் சேவர்? எஸ் அப்படின்னு சொல்லிட்டு
நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி இருந்தவன் எங்கே அப்படின்னு கேட்கணும். அவர் போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அவர் வந்து சின்ன பையன் தான், அதனால் போயிட்டாரு, அதனால் நீ உன் வேலையை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் யார் வரா? சரி பெல் அடிச்சு பார்ப்போம். சவுண்ட் எடுத்துக்கிட்டு சைக்கிள் பெல் மாதிரி கேட்குது. ஃபஸ்ட்டு பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டோமா? இப்போ ஏதோ ஃபோன் ஈன்னு வருதான்னு பார்ப்போம். இந்த கேம் இந்தா எங்கேயோ பார்த்தோம். யூவிய பர்கர் அண்ட் ஏ ஹாட் டாக். எஸ், ரெண்டுத்துலேயுமே கெச்சப் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க முடியுமா? நான் வெளியே வேறு போகணும். இந்தாங்க சார், உங்களுக்காக சீக்கிரமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல வேலை பார்த்துருக்க, வெயிட் ஆனான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராது. இங்கே யாரோ உன்னை மாமி இருக்காங்க. நீ வேற பயன்படுத்திட்டு போயிட்டாங்கன்னா அவனே மணி யாரோ இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியல. என்னடா பிரச்சனை? ஓகே, ஆன் பண்ணணுமா? ஓகே, பயமா இருக்கு. நம்ம இங்கே இருக்கோம், போனா வருவான்னு மட்டும் தெரியும் எனக்கு. நீங்கள் ஹேராக வேணும்னு அமன் பண்ணுறீங்க, ஆனால் லாட்ரி இப்போ பயந்துட்டியான். ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் இங்கே வழி வந்துருச்சு. ஸோ கத்தி எதுக்குன்னு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. லவ் ஸ்மெல் ஆகுறேன். எனக்கு வந்து மலையோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்குன்றான். டேய் இங்கே என்னடா பிரச்சனை நடந்திருக்கு? இங்கே வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, ஒரு ஹாட் டாப்பு, லெட்டூன்ஸு அண்டு கெச்சப்பா. லெட்டூன்ஸுன்னா என்னது? ஓகே, அண்ட் ஏ கோல்டு சோடாவா? சோடா எப்படி பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சோடா இங்கே இல்லை. சோடா வந்து ஃபஸ்ட்டு இது ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னு பார்ப்போம். டக்குன்னு போய் ஃப்ரிட்ஜில் இருந்து சோடா எடுத்துட்டு வந்து கொடுத்தா வேலை முடிஞ்சா? ஐயோ, ஏடா இதெல்லாம் கடையில் விற்கிறீங்க. ஓகே, அதை கொடுத்தா வேலை முடிஞ்சுருந்தானுங்க. ஸோ இப்போ அவர் என்ன கேட்டார்? ஆர்டர் ஆஃப் பண்ணி எதாவது பண்ணிட்டாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஐ கேன் ஆஸ்க் சம்திங். என்ன நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஷூர் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கொஞ்சம் பயங்கரமான ஒர்க்கு, நீ தனியாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. கடைசியாக ஒருத்தன் வேலை பார்த்தவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு ஓடிட்டானா வேலையை விட்டு. அது என்ன பிரச்சனை நம்ம கேட்டதுக்கு ஐ டிட் நாட் நோன்னு சொல்கிறான், எனக்கு தெரிறான்னு சொல்கிறான். நோ, அவன் வந்து என் ஃப்ரெண்டு தான், அவன் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒன் டே என்ன ஆச்சுன்றான், பிகாம் த பேரடாய்னேட்டுன்றான். பயந்துட்டான் போலக்கு. த லாஸ்ட் டைம் ஐ சா ஹிம், நான் கடைசி காட்டி அவனை பார்க்கும்போது அவன் கொஞ்சம் பயமாக அவன் கண்ணெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனிவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோ கொட்டா கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு எவனா வரானான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எவன் வரான்னு பார்ப்போம் கைஸ். இந்த ஷிஃப்ட் என்ன வேணும்? ஹே தேர், சொல்லுங்கள். ஐ எம் எக்ஸைட்டடு. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன், நான் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வீட்டுக்கு போகும்போது என்னோடய பையனும் என்னோடய ஒய்ஃபும் வந்தீங்க எனக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக 2 பர்கரும் 2 ஹாட் டாகும் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். சார் லேட்டான இது ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல கரெக்டான காசை கொடுத்துட்டாரு லேட்டானோம். இப்போ நம்ம எதுக்கு கத்தியை கையில் வச்சுருக்கோம், தனியான நேரத்தில் கத்தியை கையில் வச்சுருக்கிறதுனா நல்லது. இல்லை இன்றைக்கி ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. வேலை கஸ்டமர் சார் எதுக்கு கத்தி இங்கேயே சொல்லி வச்சுருக்கோம். லைக் என்னடா என்னை பார்க்க அனிமல் மணியாடா தெரியுது எனக்கு. ஆல்வேஸ் ஓகே, நீ ஒரு டாக் மனுஷனா இல்லை பூனை மனுஷனா? டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? இங்கே என்ன பிரச்சனை ஆகிட்டுருக்கு? லைக் ஐ லவ் ஸ்மால் டாக்கா? இவனுக்கு ஒரு ஸ்மால் டாக் பிடிக்குமா? ஆல்வேஸ் கிவ் மீ 2 பர்கர் 2. ஐயோ கிட்ட கொடுத்துருவோம். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறான். சீயோ அரௌண்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னான். நெக்ஸ்ட்டு ஓகே இது ஃபோன் வருது. ஓகே இன்றைக்கான ஷிஃப்ட் எண்ட் ஆயிடுச்சு. ஷிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிட்டேன்.
ஸோ டே 2 பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 2 போட போகிறேன். ஏன்னா ஒரு டேவே இந்த கேமில் எவ்வளோ நேரம் இருக்குது. ஸோ நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.